அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல தேவி வந்து பயங்கரமா அழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மலர் இருந்துட்டு தேவிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா நீ இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அண்ணி நீங்களே அங்கே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அண்ணி, இந்த வாய்ப்பை நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க, இல்லாட்டி வீட்லேயும் உங்களை அடைச்சி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரம் வந்தவங்களும் ரொம்ப நல்லதான், இல்லை நீங்களும் ஜாலியாக வெளியிலலாம் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணி எல்லா செலவையும் அண்ணனே பார்த்துக்க போகுது, மற்றவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லு, நீ ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் பிள்ளைங்க எல்லாமே ரெடியாகி தானே இருந்துங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ உங்ககிட்ட நான் போகலான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. நீ மட்டன் கொடுத்து அனுப்புகிறேன் கொழும்பு வையன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வருவேன்னு சொல்லிட்டு தானே உனக்காக நான் நிறைய பொருளெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ நடனா கடைசி நிமிஷத்தில் இப்படி வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணி அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க, அண்ணன் தானே இந்த ப்ரோக்ராம்லாம் ஏற்பாடு பண்ணிச்சு, அதனால தான் அவர் வரமாட்டேன்னு சொல்லி ஈகோ பிடிச்சிக்கிட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம தேவி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாக்கியராஜ் இருந்துட்டு, என்னால் என் தங்கச்சியும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.